2025 ஒரு பெர்ஃபெக்டான இயராக இருக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 3-day ஒர்க் ஷாப் உங்களுக்கானது. இந்த ஒர்க் ஷாப் முடிக்கும்போது 2025க்கு உண்டான கம்ப்ளீட் பிளான் உங்ககிட்ட இருக்கும் வித் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ். இப்போது இந்த பிளான்னு சொல்லும்போது நம்ம எப்பவுமே ரெசல்யூஷன் வைப்போம், ஏதாவது ஹேபிட் சேஞ்சஸ் வந்து பிளான் பண்ணியிருப்போம், ஒரு கோல், அதுக்குண்டான சப்கோல்ஸ் என்ன, அதனுடைய ஆக்ஷன் பிளான்ஸ் என்ன, அதுக்கு என்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் என்கிட்ட வேணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். 3-day ஒர்க் ஷாப் அப்படின்றது December 20th, 21st and 22nd நடக்க போகுது. ஈச் டே 2 hours செஷன் இருக்கும். இந்த செஷனில் ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாட்டியும் ஈச் டே நடக்கிற அந்த ஒர்க் ஷாப் உண்டான வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயிலில் வந்துடும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன அவுட்கம் இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம், இது யாருக்கானது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விஷுவலைஸ் 2025 இந்த ஒர்க் ஷாப் உடைய கோர் அப்படின்றது இதில் வரப்போகிற இந்த இபுக் அப்படின்னா இதில் வந்து 365 நாளுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளான் இருக்கும். எல்லாரும் டைரி வாங்குவோம்ல, வாங்கிட்டு நம்ம அதில் என்னென்ன பிளான்னு சொல்லி நம்மளே கிரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இங்கே உங்களோட கோல் என்ன, அதை நீங்கள் எப்படி ஆக்ஷனபிளாக மாற்றுறது, அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், தென் அதுக்கான ஒரு பேசிக் ட்ராக்கர் எல்லாமே வந்து இந்த இபுக்கில் வந்துடும். இபுக் வந்து உங்களோட இந்த கோர்ஸுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பிளானாக தான் வரப்போகுது. மெயினாக இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து தனியாக ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம யூஷுவல் டெக்னிக். அப்படி பண்ணும்போது அந்த ரெசல்யூஷன் ஒரு வேளை நம்ம லைஃபோட டீப்பாக கனெக்ட் ஆகலைன்றப்ப தான் அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், அதில் அடுத்த வருஷம் தள்ளி போகிறோம். அதாவது நம்ம லைஃப்பை ஹோலாக பார்க்கும்போது 2025 ஒரு சின்ன பாக்ஸ் தான். ஆனால் அது பர்ஃபெக்டாக இல்லைன்னா அது அடுத்தடுத்த வருஷத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஃபோக்கஸிங் என்ன, 2025ல் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 3 விஷயத்தை சூஸ் பண்ணுவோம். அதாவது உங்களோட 3 கோல்ஸ் இல்லை 3 பிளான், அது நீங்கள் எப்படின்னா வச்சுக்கலாம். அதை நான் ஒர்க் ஷாப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஆக்ஷனபிள் விஷயங்கள், அதாவது நம்ம ஒரு கோல் எடுக்கிறோன்னா அது நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், நம்ம அதுக்கு ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை எப்பவுமே வந்து சுச்சுவேஷன் காரணம் காமிச்சோ, அடுத்த நபரை காரணம் காமிச்சோ தள்ளி போட்டுரும். ஸோ நம்ம ஒரு 3 ஆக்ஷனபிள் கோல்ஸை பிக் பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்றது தான் இந்த ஹோல் ஒர்க் ஷாப்பாக இருக்க போகுது. ஸோ ஒர்க் ஷாப் அப்படின்றப்போ நம்ம ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு இல்லாமல், நம்ம பண்ணுற ஒர்க் ஷாப் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த 3 days உள்ளே வந்து வெளியே போகும்போது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். நீங்கள் உள்ளே வந்து வெளியே போகிறீங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ், இந்த 2025க்கு உண்டான திங்கிங் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கும், அதுக்கான பிளான் கிடச்சிருக்கும். அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இந்த ஒர்க் ஷாப் முடிக்கும் போது உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்போட பர்பஸே வந்து 2025 ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அண்ட் நம்மளுடைய பேண்ட்வித்குள்ள இருக்கிற மாதிரி பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளானிங் எல்லாம் உங்களோடது, அது எப்படி பண்ணுன்றது தான் இந்த ஒர்க் ஷாப் நான் கற்றுக் கொடுக்கும். ஒரு இயர் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு நிறைய பாசிட்டிவான ஐடியாஸ் இருக்கும், நிறைய மோட்டிவேஷன் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால் வந்து அது கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியல. பிகாஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியர்ஸ் பார்த்துறதுனால, இல்லை நமக்கு அதை விட வேற ப்ரியாரிட்டிஸ் வந்துறதுனால அதை மிஸ் பண்ணுவோம். பட் இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப் உங்களுக்கு அது மாதிரி இல்லாமல் ஒரு இயரை எப்படி ஈஸியாக மைல் ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதை எப்படி கேலண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, விஷுவலாக உங்களால் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்க முடியும். அண்ட் டெஃபினட்டாக அது உங்களை மோட்டிவேட். ஒருவேளை நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி லூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நிறைய இடத்துல ஒரு சின்ன கேட்வே மாதிரி இருக்கும். விஷுவலாக நம்ம லைஃப் எங்கே ப்ராக்ரஸ் ஆகுது நமக்கு தெரிஞ்சிட்டாவே நம்ம வந்து லைஃப்பை பர்ஃபெக்டாக வாழ முயற்சி பண்ணுவோம். ஸோ அதை இந்த விஷுவலைஸ் 2025ல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக இதில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். பட் அது இங்கே கோர் இல்லை. ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸ் வந்துட்டு குவாண்டம் ஷிஃப்டிங் விசுவலைசேஷன் டெக்னிக். ஸோ நீங்கள் நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி நிறைய டீடாக்ஸ் பேசுவோம், நிறைய டெய்லி ப்ராக்டிசஸ் மாதிரி கொடுப்போன்னு இல்லாமல், லைஃப்பை நான் எப்படி ஆக்ஷனோட என்னுடைய கோலை ரிலேட் பண்ணி வாழ்கிறது, அது முக்கியமாக 2025 என்ன பண்ண போகிறேன்றதான் இங்கே பேச போகிறோம். விசுவலைசேஷன் எல்லாருக்குமே தெரியும், பெருசாக எஃபர்ட் போடுற பயிற்சி கிடையாது. பட் இதில் குவாண்டம் ஷிஃப்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால அதில் இன்னுமே எஃபர்ட் இருக்காது, ஆனால் அதனுடைய ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப்பில் எப்படி பண்ணுறதுன்றதை நான் கைட் பண்ணுவேன். முடிஞ்சால் அதில் ஒரு கைடட் விசுவலைசேஷன் மாதிரி கூட உங்களுக்கு அதில் கிடைக்கும். இந்த ஒர்க் ஷாப் அப்படின்றது 3 days அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து திரும்ப எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ், அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆக்சஸபிளாக தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இது ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒர்க் ஷாப்பை தாண்டி இதில் வந்து 2 கோர்சஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். நம்மளுடைய மாங்க் மோட் அண்ட் கிராட்டியூட் கோர்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸ் வந்து லைஃப் டைம் இது கூட ஃப்ரீயாக வந்துடும். இதில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்குண்டான ஒர்க்கிங்
ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபைலாக வரும். இது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்க்கு நீங்கள் மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு 55x5 ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கான ரைட்டிங் மெக்கானிசம் என்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்ன புக் மாதிரி உங்களுக்கு வரும். இது மாதிரி 10 டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸோடைய காம்ப்ளிமெண்ட்டாக ஆட் ஆகிடும். இது எல்லாமே இந்த 3 days லைவ் கோச்சிங் முடியும் போது உங்கள் இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் ரொம்ப முக்கியமானது விசுவலைஸ் 2025 அப்படின்ற புக் தான். நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன கற்றுக்குறீங்களோ அதை இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஷீட்டாக பயன்படுத்தி நீங்கள் செய்ய போகிறீங்க. இதில் முக்கியமான விஷயமே அந்த விசுவலைஸ் 2025 அப்படின்ற புக் தான். இந்த புக் அப்படின்றது இந்த ஹோல் இயர்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இது போக நீங்கள் விஷன் போர்டாக வச்சுக்கிற மாதிரி சில டெம்ப்ளேட்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். பர்பஸ் வந்து நான் சொன்ன ட்ராக்கர்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி விசிபிள் ட்ராக்கர்ஸாக தான் வச்சுருப்பீங்க. எப்பவுமே நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கும், அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2025 அப்படின்றத ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா இது ஹோல் இயருக்கு நம்ம கொண்டு போகணுன்றக்காக இந்த புக் அப்படின்றது ஹோல் இயருக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த புக்கை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஜிட்டலாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களோட கம்ஃபர்ட் எப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வர இருக்கிற இந்த புது வருஷத்தை ஒரு சீரியஸ் நோட் எடுத்துருக்கிறீங்க. இந்த வருஷம் உங்கள் லைஃப் ஒரு பெரிய அளவுக்கு மாற்ற போகுது. இந்த வருஷத்தோட முடிவில் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் நியூ பர்சனாக ஃபீல் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் 3 days ஒர்க் ஷாப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் அதை நான் உங்களுக்கு என்னன்றதை நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த புக்கிங் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்க போகுது. December 20th ஸ்டார்ட் ஆகிறதுனால மோஸ்ட்லி 16th or 17th ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் முடிஞ்சால் இப்போவே புக் பண்ணிக்கோங்க.